வார்த்தையின் வழிதனிலே குழந்தைகளை வளர்ப்போம். வாழ்க்கையில் துன்பம் வந்தால் சிலுவைதனை நினைப்போம். வார்த்தையின் வழிதனிலே குழந்தைகளை வளர்ப்போம். வாழ்க்கையில் துன்பம் வந்தால் சிலுவைதனை நினைப்போம். பார்ப்பவர் திருந்தும்படி பண்பினிலே நிலைப்போம். பாரினில் நம்மை பெற்ற தூயவரை மதிப்போம். குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோவிலாகும் அன்பாலே. குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே. இயேசுமரி சூசை போல வாழுவோம். அந்த மாசில்லாத திருக்குடும்பம் போலவே பாசமாய் இயேசுமரி சூசை போல வாழுவோம். அந்த மாசில்லாத திருக்குடும்பம் போலவே. கைத்தடி பாடுவோம், கைத்தடி பாடுவோம். இதயத்தின் எளிமையினால் இறையரசை காண்போம். பிறருக்கு மனம் இறங்கி பேரிரக்கம் பெறுவோம். இதயத்தின் எளிமையினால் இறையரசை காண்போம். பிறருக்கு மனம் இறங்கி பேரிரக்கம் பெறுவோம். அமைதியை நிலை நாட்டி இறை மக்களாய் வாழ்வோம். தூய்மை நெஞ்சம் கொண்டு தூயவரை காண்போம். குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோவிலாகும் அன்பாலே. குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே. இயேசுமரி சூசை போல வாழுவோம். அந்த மாசில்லாத திருக்குடும்பம் போலவே பாசமாய் இயேசுமரி சூசை போல வாழுவோம். அந்த மாசில்லாத திருக்குடும்பம் போலவே. எல்லாரும் நிமிடம் எழுந்திருப்போம். எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்திருப்போம். கைகளை கும்பிட்டு, நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற காரியங்கள் அது உமது பேச்சாக மாறட்டும் ஆண்டவரே. அது உமது மூச்சாக மாறட்டும் ஆண்டவரே. திருப்பாடல் 32:8, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், என் கண்களை உன் மீது பதித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரே, எங்களுக்கு அறிவு புகட்டும், உம்முடைய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும், எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசுவே, எங்கள் பிரச்சனைகளை மாற்றும், எங்கள் கவலைகளை மாற்றும், எங்கள் கண்ணீரை மாற்றும், எங்கள் துக்கத்தை மாற்றும், எங்கள் குடும்ப பிரச்சனைகளை மாற்றும். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். எல்லா கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வேதனைகள், வியாதிகள், பலகீனங்கள் எல்லாம் நமக்கு ஒப்படைக்கின்றோம். இயேசுவே, நீர் எங்களை ஆசீர்வதியும். அல்லேலூயா. கைகளை மேலே வைத்து சொல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஆராதனை, இயேசுவே மை போற்றுகின்றோம், இயேசுவே மை புகழ்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே மை போற்றுகின்றோம், இயேசுவே மை புகழ்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும், எல்லா மனபாரங்களும், எல்லா மனக்காயங்களும், எல்லா குடும்ப பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு வெளியேறுவதாக. அல்லேலூயா,
ஹalleluya. praise the lord, praise the lord. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றுக்கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. praise the lord. கைகளை கும்பிட்டு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லுவோம். சமாதானம் சொல்லுவோம். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், நல்லா இருக்கீங்களா? praise the lord, praise the lord. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். praise the lord. எண்ணிக்கை புஸ்தகம் 24 அதிகாரம் 5வது வசனம். எண்ணிக்கை நூல் அதிகாரம் 24:5. யாக்கோப்பே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் இருப்பிடமும் எத்தனை அழகு வாய்ந்ததாய் இருக்கிறது. praise the lord. யாக்கோப்பே, கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? யாக்கோப்பே, உன் கூடாரமும், இஸ்ரவேலே நீ தங்குமிடமும் எவ்வளவு அழகுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோப்பே, உன் கூடாரமும், இஸ்ரவேலே நீ தங்குமிடமும் வாசஸ்தலமும் எத்தனை அழகு. இது யார் சொன்னதுன்னா, பழைய ஏற்பாட்டில் பிலோமையன் என்ற ஒரு தீர்க்கதரிசி இறைவாக்கினர் இருந்தார். அந்த இறைவாக்கினர் பணத்தை பெற்றுக்கொண்டு பரிசு பொருள்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக பலமுறை முயற்சி செய்கிறார். பல பலிபீடங்களை கட்டி சபிக்க போவார். கடைசியில் ஆண்டவர் அவரை சபிக்க விடாமல் வாயை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? சபிக்க போன மனுஷனை வாயை போட்டி ஆண்டவர் செய்கிறாரு. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, நம்ம குடும்பங்கள் முழுவதும் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான், ஆண்டவர் நம்முடைய குடும்பங்கள் செழிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். praise the lord. பிரியமானவர்களே, சபிக்க போன மனுஷன் ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் சொன்னார், யாக்கோப்பே, உன் கூடாரமும், இஸ்ரவேலே நீ தங்கும் இடமும் எவ்வளோ அழகாக இருக்கிறது. praise the lord. இன்றைக்கி நம்முடைய கூடாரங்கள் என்றால் குடும்பம். நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர் உறவு எப்படி இருக்கிறது சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆலோசனை பண்ணுவோம். praise the lord. தவறுகளிலிருந்து மனம் திரும்பி நல்ல ஒரு குடும்பத் தலைவனாக, நல்ல ஒரு குடும்பத் தலைவியாக, நல்ல மகனாக மகளாக நாம் மாற வேண்டும். praise the lord. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சபை உரையாளர் 9ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசித்து பார்க்கலாம். சபை உரையாளர் 9ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஒரே பாவத்தினாலே மனிதன் அநேக நன்மைகளை இழந்து விடுகிறான். praise the lord. எடுத்தீங்களா? வாசிங்களேன். ஒரே தவறு. அதல்ல இங்கே அதை விட்டுருங்க. நான் சொல்கிறேன், ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு தவறு அநேக ஆசீர்வாதங்களை கெடுத்து விடுகிறது. praise the lord. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு பாவம். கேரளாவில் திருச்சூருங்கிற ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கேரளாவில் திருச்சூருங்கிற ஊர். நான் சாலக்குடியிலேருந்து தான் வரேன், டிவைன் தியானத்துலேருந்து வருகிறேன். அப்போ திருச்சூரில் ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடந்தது ஒரு காலத்தில், 30 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லா செய்தித்தாளிலும் அந்த சம்பவம் வந்தது. ஒரு ஏழை தாய், அவங்களுக்கு 2 மகன்கள். அப்போது அவங்க அப்பா இறந்துட்டார். இந்த விதவை தாய் வீடு வீடாக போய் பாத்திரம் பண்ண கழுகி பிள்ளைகளை வளர்க்குறாங்க. சின்ன பையனுக்கு வயசு 13. அப்போ இந்த சிறுவன் பக்கத்து வீட்டு பசங்களோடு சேர்ந்து, நான் பேசுகிறது உங்களுக்கு விளங்குதா?
ஒன்று தலையாட்டுங்க, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்கள். இப்படியே உட்காந்துருக்கக்கூடாது, கல் மாதிரி ஒரு ஆக்ஷனோடு உட்காந்துருக்கணும் நம்ம. சரிங்களா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த மற்ற பசங்களோடு சேர்ந்து வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு போய் அவன் டெல்லி, பாம்பே, கல்கத்தா இப்படி இந்தியா முழுவதும் சுற்றிட்டு 23 வயசில் வீட்டுக்கு வரான். எத்தனை வயசில்? இந்த பேசுங்களேன், எத்தனை வயசில்? 23 வயசில் வீட்டுக்கு வரான். அதுக்கிடையில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணனுக்கு 2 குழந்தை இருக்குது. ஒன்று 6 வயசு குழந்தை, ஒன்று 3 வயசு குழந்தை. ஒன்று 6 வயசு குழந்தை, இன்னொன்று 3 வயசு குழந்தை. தம்பி 23 வயசில் திரும்பி வந்தனால அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மகனே, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கேயே இருப்பா. அண்ணன்னு சொன்னார், தம்பி நீ எங்கேயும் போகாத, ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ இங்கே இரு. ஊதாரி மைந்த வந்தது போல் வந்துட்டான்னு அவங்க நினச்சாங்க. அண்ணன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். அம்மா எங்கேயாவது போவாங்க, வருவாங்க, ஜெபிப்பாங்க. காசு பணம் இல்லாட்டினாலும் அந்த தாய் ஜெபித்தே அந்த குடும்பத்தை கட்டுகின்றான். கணவன் இருந்த காலத்தில் கிடைச்ச வேலை செஞ்சுட்டு மாலை வேளைகளில் குடும்பத்தில் தன் பிள்ளைகளை உட்கார வைத்து ஜெபிப்பாள். காலையில் எழுந்த உடனே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் வேலைக்கே போகும். இப்படி ஜெபிச்சு ஏழை குடும்பமாக இருந்தாலும் அது ஒரு பரலோகம் போல் இருந்தது. ஜெபிக்கிற குடும்பங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அந்த குடும்பம் ஒரு பரலோகம்தான். ஜெபிக்காத குடும்பம் ஏழையாக இருந்தாலும் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் அது நரகத்தை பார்க்க வேண்டும் என்றால் அது ஜெபிக்காத குடும்பங்கள் தான். வேணா எழுதி வச்சுங்க. ஜெபிக்கிற குடும்பங்கள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு சமாதானம், அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்க தான் செய்யும். உண்மையாக ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த சூழ்நிலையில் அம்மா எங்கேயாவது போவாங்க, அண்ணன் வேலைக்கு போயிடுவார். அப்போ வீட்டில் யார் இருக்கிறது? இந்த பையன் வாலிபன் தான் இருக்கிறான். அண்ணி வீட்டில் இருக்காங்க. நான் பேசுகிறத நீங்கள் ஏதோ வெறும் பிரசங்கமாக கேட்கக்கூடாது, கருத்தில் கொள்ள வேண்டும், உள்வாங்க வேண்டும். நான் இரவு முழுவதும் பயணம் பண்ணி வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட சரியாக தூங்கலை. இன்றைக்கி நைட்டே நான் சாலக்குடிக்கு போகணும். சும்மா ஏதோ பேசிட்டு போக வரல. கடவுள் உங்களுக்கு உரைப்பதை பேசி உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர நான் வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனால் தயவுசெய்து கேட்கணும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நோயெல்லாம் குணமாகும் அல்லேலூயா சொன்னா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. வாயை கொஞ்சம் விரிவாக திறக்கணும். அல்லேலூயா. சுத்தமாக சொல்லுங்க தம்பி. அல்லேலூயா. ஒவ்வொரு அல்லேலூயா சொல்லும் போது பரிசுத்த ஆவி இறங்குவார். கடவுளுடைய பிரசன்னம் இறங்கும். நீ குணமாவாய், நீ சுகமாவாய், நீ விடுதலை பெறுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வீட்டில் குழந்தை இருக்காரு, மதினி இருக்குது. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சினிமா கதையை பேசுவாங்க, இன்னொரு நாள் சீரியல் கதையை பேசுவாங்க. இப்படி பேசி 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 என்னாச்சுன்னா, இவர்கள் 2 பேரும் மண்ணில் பிறந்தவர்கள் தானே, பாவத்திற்கு அடிமையாகி விட்டார்கள். தவறான உறவுகள் நடக்கிறது. புரியுதா உங்களுக்கு? பிசாசு எப்படி கொண்டு விட்டான் பார்த்தீங்களா? ஒரே தவறு, ஒரே பாவத்தினாலே அநேக நன்மைகளை இழந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பத்தை கெடுக்க ஒரு ஆள் தப்பு பண்ணால் போதும். ஒரு குடும்பத்தை கெடுக்க ஒரு குடும்ப தலைவி ஒரு தப்பு பண்ணால் போதும். ஒரு குடும்பத்தை கெடுக்க ஒரு குடும்ப தலைவன் அப்பா தப்பு பண்ணால் போதும். ஒரு குடும்பத்தை கெடுக்க ஒரு பையன், உங்கள் பையன் தப்பு பண்ணால் போதும். உங்கள் குடும்பத்தை கெடுக்க, அழகை கெடுக்க உங்கள் மக ஒரு தவறு பண்ணால் போதும். குடும்பம் நாசமாக போயிடும். நம்முடைய குடும்பங்களில் பல நாசங்கள், பல பாவங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அதை நாம் களைந்து விட வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். அப்பா தன் செய்த தவறை உணர வேண்டும், அம்மா தன் செய்த தவறை உணர வேண்டும். நமக்கு பிறந்த பிள்ளைகள் அவங்க தாங்கள் தவறுகளை உணர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை மேலே உயர்த்துங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே தயவு செய்து என்னோடு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் தம்பி ஜெபம் பண்ணியா? கையை வைத்து ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டீங்களா? வாய் திறக்காம சாப்பிட்டீங்க? அது வாய் திறக்காமல் ஜெபம் பண்ண முடியுமா? நான் அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். கையை வைத்துங்க. இயேசுவே, என் குடும்பத்தை உமக்கு ஒப்படைக்கின்றேன். இயேசுவே, என் குடும்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்த எல்லா பாவங்களையும் நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் குடும்பங்களை இந்த பூமியிலே குட்டி பரலோகமாக
மாற்றும் ஆண்டவரே. எல்லாம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் இருக்கிற பாவக்கட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் உள்ள தீமைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் இருக்கிற அந்தகார இருள், பிசாசின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் அவங்க அம்மா தன் மருமகளும் சின்ன மகனும் செய்கிற பாவத்தை பார்த்துட்டாங்க. இந்த அம்மா புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ, ஜெபிக்கிறவ, டென்ஷன் ஆகலை. மனசில் ஒரு பக்கம் கவலை இருந்தாலும், மனசில் ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும், தன் மருமகளை தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே வாமா, ஒன்று இதுவரையும் நான் மருமகளாக பார்க்கல, மகளாக நான் பார்க்குறேன். அப்படித்தானே உன்கிட்ட நடந்து கொள்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள், 2 கண்ணு. மூத்தவனும் வேணும், எனக்கு இளையவனும் வேணும். அவன் ஊரெல்லாம் போய் கெட்ட பழக்கத்தை படித்து வந்துட்டான். அவன் ஒரு தப்பில் நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ண நான் பார்த்துட்டேன். ஆனால் தயவு செய்து இனிமேல் இந்த தப்பு பண்ண வேண்டாம். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கடைசி வரை உன்கிட்ட கேட்க மாட்டேன். மகளே கொஞ்சம் தெரிந்திருந்தாங்க. சரி அத்தன்னு சொல்லிச்சு. இப்படிப்பட்ட மாமியாரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்படிப்பட்ட மாமியார் இந்த உலகத்தில் கிடைப்பாங்களா? இப்படிப்பட்ட மாமியார் கிடைச்சா அவள் காலக்கடியை நம்ம குடிக்கலாம். இன்றைக்கி மாமியாருக்கு என்ன செய்கிறாங்க? அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க? மருமகள் செய்கிற தவறுகளெல்லாம் ஊர் பூரான்னு சொல்லிடுவாங்க, சொந்த பந்தங்கள்லாம் சொல்லிடுவாங்க. பெரிய மகளே, நம்ம குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கூடுமானவரை சொல்லி திருத்த பார்க்கணும். திருந்தலைன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும், மாமியாக இருந்தாலும் மாமனாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. கடவுள் உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். கடவுளால் மாறாத ஒன்றுமே கிடையாது. கடவுளால் மாறாத உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறும். உன் குடும்பத்தில் இருக்கிற பாவம் மாத்திரமல்ல, நோய் மாத்திரமல்ல, சகல சாபத்தை மாற்ற அவரால் முடியும். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 32:27. எரேமியா 32:27. நான் எல்லா மக்களினங்களுக்கு கடவுள், அவ்வாறு இருக்க எனக்கு கடினமானது ஏதாவது உண்டோ? நான் எல்லா மக்களுடைய கடவுள், எல்லாருக்கும் கடவுள். நான் வானத்தை பூமியை படைத்தவர், சகலத்தையும் படைத்தவர். என்னால் இயலாத ஒன்றும் உண்டோ? ஒன்றுமே கிடையாது. பிரிவா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவரால் முடியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரை மாற்ற அவரால் முடியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை மாற்ற அவரால் முடியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடு, சந்தேகம், போட்டி, போராமை எல்லாவற்றையும் மாற்ற இயேசுவால் முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த மாமியார் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. சில மாதங்கள் அப்படியே போயிட்டு மறுபடியும் இவர்கள் பழைய பாவத்திற்கு விழுந்து விடுகிறார்கள். ஒரு நாள் ஆஃபீஸு போயிட்டு வந்த கணவன், அண்ணன் வந்து பார்த்தா தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அவன் அப்படியே மனவேதனையோடு போய்விட்டான். வேற ஒரு பையனாக இருந்தால் அருவாள் எடுத்து அவனை போட்டிருப்பான். ஆனால் அவங்க அம்மா சின்ன வயசில் ஜெபத்தை சொல்லி கொடுத்ததுனால அவனுக்கு பொறுமை வந்தது. பிரியமகளை, ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும், அதே சமயத்தில் பொறுமை வரும். ஜெபிக்கிற மனுஷன் பொறுமையோடு ஒரு காரியங்களை செய்வாங்க. அம்மா, நீங்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு டென்ஷன் பாரம்லாம் வரும், ஆனால் ஒரு பொறுமை அதில் வரும். அந்த பொறுமையில் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. அதனால் இந்த நாட்களில் ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், அமைதியை தாரும், என் டென்ஷன், முன்கோபம், பாரம் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் பேசுகிறது வெறும் பிரசங்கம் அல்ல, கடவுளுடைய ஆவியார் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். பொறுமைக்காக ஜெபியுங்கள். பொறுமை உள்ளவர் இந்த பூமியை சொந்தமாக்கி கொள்வார்கள். பொறுமை உள்ளவர்கள் குடும்பத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள். பொறுமை உள்ளவர்கள் வாழ்க்கையை சொந்தமாக்கி கொள்வார்கள். பொறுமை உள்ளவர்கள் இவ்வுலகத்தையும் பரலோகத்தையும் சொந்தமாக்கி கொள்வார்கள். பொறுமைக்காக ஜெபியுங்கள். அந்த தம்பி பொறுமையோடு போனான். நைட்டு படுக்கை அறையில் சொன்னான் மனைவிட்ட, மண்ணில் பிறந்தவர்கள் யாரும் தவறு பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் அவன் காணாமல் போய் 22 வருஷம் கழித்து வந்திருக்கு. 23 வயசில் எனக்கு கொலையே நடுங்குது, எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நம்ம 2 பிள்ளைங்க, அதுக்காக நம்ம வாழணும். நான் மன்னிச்சிட்டேன், நான் உன்னை இதை பற்றி கேட்கவே மாட்டேன், தயவு செய்து மனம் திரும்பிடு. பரலோகம் போல் இருக்கிற குடும்பத்தை தயவு செய்து நரகமாக்கிறாது. இப்படி கணவனை பார்த்துருக்கீங்களா? இவன் தான் உண்மையான குடும்ப தலைவன். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் டென்ஷன் ஆகிறீங்களே,
பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணால், மனைவி ஏதாவது தப்பு பண்ணால், ஏதாவது வேறு சின்ன பிரச்சனை கூட நம்ம டென்ஷன் ஆகிறோம். சகோதரி, உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் செய்கிற சின்ன காரியம் டென்ஷன் ஆகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க செய்கிற சின்ன காரியம் டென்ஷன் ஆகி குடும்பத்தில் சமாதானத்துக்கு கெடுத்துறீங்க. இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு இப்படி பொறுமையோட நீதி நேர்மையோட வாழ, அமைதியாக வாழ கிருபை தாரன்னு செய்வீங்க. சும்மா இல்லையா போட்டால் பார்த்தாது, சும்மா ஜெபமால சொன்னால் பார்த்தாது. நான் பூசைக்கு போகிறேன், எனக்கு சாமியார் தெரியும், பிஷப்பை தெரியும், நான் பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் காரியத்தை சரிப்படுத்தணும். நீங்கள் உங்கள் காரியத்தை சரிப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை சரிப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒரு நல்ல ஒரு கணவன். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி சரிங்கன்னு சொல்லியாச்சு, அமைதியாச்சு. மறுநாள் அவன் ஆஃபீஸ் போயிட்டான். அம்மா காய்கறி கடைக்கு எங்கேயோ போயிடுச்சு. நடந்து என்ன தெரியுமா, இவங்க இல்லாத வேலையில் மேலெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றி தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லி பிசாசு அவளை தூண்டி பிள்ளைகள் மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சுட்டான். அதில் ஒரு குழந்தை, 6 வயசு குழந்தை மாத்திரம் ஓடி போய் தப்பிச்சிருச்சு. வீடு முழுது எரிஞ்சு ஊரில் உள்ளவங்களாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. கறிக்கட்டை போல் 2 பிணம் கிடக்கிறது. கறிக்கட்டை போல் ஒரு பிணம். அந்த அம்மா நெஞ்சில் அடித்து அழுகுது, ஆண்டவரே அந்த வீட்டை பரலோகம் போல் வச்சுருந்தனே, இவன் நரகமாக மாற்றிட்டாளே அப்படின்னு. வீட்டை பரலோகம் போல் வச்சுருந்தனே, வீடு நரகமாக மாறிச்சு. பிரியமகளே, ஒரே ஒரு தவறு அநேக நன்மைகளை இழக்க செய்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் குடும்பங்களில் பல பாவங்களை செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுக்கும். ஆகவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த பிலாமியின் தீர்க்கதரிசி சொன்னவர், யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை அழகு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்தில் கூடாரத்திலே வசித்தார்கள். கூடாரம் என்றால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீர்களா? நரிக்கூர் அவர்கள் கூடாரம் போடுவார்கள், ஆடு மேய்க்கிறவர்கள் கூடாரம் போடுவார். அந்த காலத்தில் இந்த மாதிரி பில்டிங்லாம் கிடையாது. அபிரகாம் ஒரு கூடாரவாசி, யாக்கோப் ஒரு கூடாரவாசி, ஈசாக்கு ஒரு கூடாரவாசி. பிரியமகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரவாசி. போகிற இடங்கள்லாம் கூடாரம் போடுவாங்க. அவங்க கூடாரங்கள் அழகாக இருந்தது. அந்த கூடாரங்களில் தேவன் ஒளி வீசினார். கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. நீங்கள் பாருங்கள், இசீன் பாலைவனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வாசம் பண்ணுகிறார்கள். இரவு வந்து ஒரு மேகம் பிரசன்னம் அவர்கள் வீடுகளை மூடிக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அது அக்னிமயமான ஒரு பிரசன்னம் அந்த வீடுகளில். பிரியமான ஜெபிக்கிற குடும்பங்களில் ஒரு அக்னி பிரசன்னம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தீயோன் உள்ளுக்கு வரவே முடியாது. பகலில் ஒரு குளிர்மையான ஒரு பிரசன்னம் மேகம் அங்கே மூடி இருக்கும். அவங்க 6 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அங்கே ஒரு ஒளி, அங்கே இரவும் பகலும் ஒரு ஒளி இருக்கிறது. இதை பார்த்து தான் இந்த பிலமையை நிறைவாக்குன்னு சொன்னான், யாக்கோப்பே உன் கூடாரமும் இஸ்ரவேல் உன் வாசஸ்தலமும் எப்படி இருக்கிறது? நம்முடைய வீடுகள் நன்றாக இருக்கிறதா என்று பார்ப்போம். அல்லேலூயா போட்டால் போதுமா? அருளந்த மரியை சொன்னால் போதுமா? நிறைய வீடுகள் சண்டைகளிலே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நிறைய வீட்டில் சுத்தமே கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே நாகர்கோயிலில் பிரியமான நான் வந்திருந்தேன். அப்பொழுது ஒரு வீட்டில் என்னையும் ஒரு சாமியாரையும் குடியிருப்பு இருந்தாங்க. நிறைய பெரிய செல்வந்தர்கள் தான் அவர்கள். சாலக்குடிக்கு வரும்போது அவங்க பழக்கம். எப்பயும் சொல்லுவாங்க, பிரதர் ஜான்சன் பிரதர், நீங்கள் தயவு செய்து இந்த பகுதிக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வரணும்னு. அவர் நாகர்கோவிலில் எங்கேயோ நான் கூட்டம் முடிச்சுட்டு என் கூட ஒரு ஃபாதர் வயசான சாமியார் இருந்தார். நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். எங்களை 2 கரம் கூப்பி ரொம்ப அன்பாக உபசரித்தாங்க, நல்லா வரவேற்றார்கள். ஆனால் அவங்க பேரை சொல்லலை. நான் சொன்னேன்னா உங்களுக்கு சொன்னாலும் தெரியாது, பேரை சொல்ல விரும்பலை. இது ஒரு உவமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த வீட்டில் போன உடனே எப்படா அந்த வீட்டை விட்டு போகலாம் என்ற ஒரு மனநிலை நமக்கு வந்துச்சு. சரியா? பிரைஸ், ஒரு மனநிலை நமக்கு வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையிலே அந்த வேலைக்காரமாக காப்பி டீ கொண்டு வந்துச்சு. டீ கொண்டு வரும்போதுமே வாந்தி வருது நமக்கு. அந்த கிளாஸில் முழுவதும் அந்த அம்மாவுடைய வேலைக்கார அம்மாவுடைய கை இருக்குது, விரல் எவ்வளோ சுத்தம் பாருங்கள். அவங்க வீட்டில் ஒரு பாட்டி, அவங்க அம்மா இருக்காங்க போல், தாத்தாவும் பாட்டியும். முற்றத்தில் உட்காந்து வெத்தலையை போட்டு துப்பி அந்த முற்றமெல்லாம் ஒரே ரத்த கரையாக இருக்குது. என்னமோ மிலிட்ரியில் யானை யுத்தம் நடந்த மாதிரி இருக்குது. அந்த வயசானவங்க வெத்தலை பாக்கு போடுவாங்களே, அதில் ஒரு எச்சி பொண்ணி வாங்கி கொடுக்கலாம்ல.
வெளியே மாத்திரம் பரலோகத்துக்கு பந்தரை சொல்கிறோம், வீடு சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? 1ஆம் கிளாஸ்லேயே சொல்லித்தராங்க சுத்தம் சுகந்தரம்னு சொல்லி. இன்றைக்கி படித்தவனுக்கும் சுத்தம் இல்லை, படிக்காதவங்களுக்கும் சுத்தம் இல்லை. காசையே தான் கடவுளைப்பான், செய்யும் தொழிலே தெய்வம். ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லை. பிரைஸ் தி லார்ட். வீடு சுத்தமாக இல்லை. தியானம் பண்ணால் போதாது, சுத்தம் இல்லாத வீட்டில் கடவுள் வரமாட்டார். வருவாரா? வரவே மாட்டார். வீடு சுத்தமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பிரசங்கமெல்லாம் பெரிய பிரசங்கம் இல்லை, குட்டி குட்டி பிரசங்கம் தான். நீங்கள் தாழ்ச்சியாக கேட்டால் உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். வீடு சுத்தமாக இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்கள். சுத்தமாக இருக்கணும்ல. வீடு வந்து கடவுள் வசிக்கிற கோவில் தான். வீட்டில் கடவுளுடைய பிரசனம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் கடவுளுடைய பிரசனம் இருந்துச்சு இரவும் பகலும். நம்ம வீடுகளில் கடவுளுடைய பிரசனம் அருள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தியானம் நானும் ஃபாதரும் சாப்பிட்டோம். நல்ல ஃபிஷ்ஷு கறியெலாம் வச்சு நல்ல சிக்கன்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. அன்னைக்கு நல்ல பசி. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த சாமியார் வாயிலிருந்து உருவிட்டு இருக்காரு. இந்த ஓலைச்சூடு உருவது மாதிரி. என்னது அது? அந்த வீட்டில் யாருடைய முடி நீளமாக வந்துட்டுருக்கு. ஒரு முடி வகுத்துக்குள்ளே போனால் என்னாகும்? அந்த அக்கா ஒரு டயலாக் சொல்லிச்சு பாருங்கள், உறவு வளருதுங்குது. பழமொழி. முடி வந்துச்சுன்னா உறவு வளருமா? அது எப்படி வளரும்? நோய் தானே வரும். சரி, நைட்டு படுக்க போயாச்சு. மேல் மாடியில் தான் எங்களுக்கு, மேல் மாடி தான் ரூமு. இந்த மேலே ரூம் கட்டிட்டாங்கன்னா நிறைய ஆளுக்கு போகவே மாட்டாங்க. நீங்கள் இடமெல்லாம் இருந்தால் இனிமேல் வீடெல்லாம் என்ன செய்யணும்? விசாலமாக கீழேயே கட்டிடணும். வயசான காலத்தில் மேலே போக முடியாது. மேலே வீடு கட்டும்போது கவனிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த வீடு மேல் மாடியில் வந்து சும்மாவே இருந்திருக்கு. நாங்கள் போனதுனால எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. சொல்லட்டுமா? டாய்லெட்டுக்கு போனால் டாய்லெட் ஒரு கதை சொல்லுது. டாய்லெட்டுக்கு போனால் டாய்லெட் ஒரு கதை சொல்லுது. என்ன சொல்லுது? அதில் தண்ணியே ஊற்றாமல் இருக்குது. நான் ஒரு 2 வாளி தண்ணியை ஊற்றியே க்ளீன் பண்ணுறேன். அந்த டாய்லெட் ஒரு கதை சொல்லு. யூரோப்பியன் அந்த டாய்லெட் கதை சொல்லுது. க்ளோசெட்டு. பிரதர் ஜான்சன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பால் மாதிரி வந்தேன், இந்த வீட்டுக்கு வந்து இப்படி இருக்கிறேன். சிலவங்க கக்கூசுக்கு போனால் கூட தண்ணி ஊற்ற மாட்டான். நீங்கள் எப்படி வெளியே அல்லையிலையோ அழுந்த மாதிரியே ஆடம்பர பூசை எல்லாம் நடக்க கழுத்துல. ஆனால் வீடு சுத்தம் இல்லை. ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம செய்யலைன்னா கடவுள் எப்படி நம்ம வாசம் பண்ணுவார்? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நைட்டு 2 மணி இருக்கும் சார். நைட்டு முழுவதும் தூக்கமே இல்லை. அந்த ரூம் முழுவதும் நாறுது, கப்பு வாசனை. நான் வெளியே வரேன். சாமியார் அடுத்த ரூம்லேருந்து வெளியே வந்து நிற்கிறார். அட்வான்ஸாக நிற்கிறார். அவர் கேட்டார், ஜான்சன் அப்படின்னாரு. என்ன ஃபாதர் அப்படின்னு. நீங்கள் என்ன உள்ளுக்கு நாறுது ஃபாதர், அதான் வந்துட்டேன்ன. அப்போ நீங்கள் ஃபாதர் அதே நாத்தம் தான்னாரு. லைட்டை போட்டு செக் பண்ணோம். அந்த தலகாணி நாங்கள் போனதுனால பெட்டில் என்ன செய்கிறாங்க, புது பெட்ஷீட்லாம் போட்டிருக்காங்க. உள்ளுக்கு அழுக்கு அப்படியே இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான், உள்ளுக்கு அழுக்கு அப்படியே இருக்குது. ஆனால் வெளியே மாத்திரம் டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை உடுத்தி லிப்டிக் போட்டு கார் சீல் பண்ணி நல்ல நகை நட்டுலாம் போட்டு நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வெளியே வருவாங்க. ஆனால் உள்ளுக்கு அந்த பழைய படுக்கை மாதிரி நாறிக்கிட்டு இருக்குது. குடும்பம் எப்படி இருக்கும்? அவனுடைய பழைய வாழ்க்கை மாறணும்ல. பழைய மனிதனை வேரோடு பிடுங்கி போடணும்ல. நீ பழைய மனிதனை வேரோடு உரிந்து மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீ முந்தின நடத்தை விட்டு, பாழ்பட்ட பழைய வாழ்க்கையை விட்டு, பாவத்தை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு எல்லாவற்றையும் தெரியும் புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் இயேசுவாக மாறணும். அல்லேலூயா. இயேசுவாக மாறணும்னா என்னது? தாடி கிடி வளர்த்து நடக்கிறது அப்படி இல்லை. புதிய மனிதனாய் மாற வேண்டும். குணமான மனுஷியாய் மாற வேண்டும். நல்ல மனுஷனாக, மனசாட்சி உள்ள மனுஷனாக மாறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தலகாணி கவரை சார், நான் கதை சொல்ல நினைக்காதீங்க. அன்னைக்கு நடந்த சம்பவம். தலகாணி கவரை, பில்லோ கவரை திறந்து பார்க்குறோம். நானும் சாமியாரும். என்னைக்கோ வாங்கின தலகாணி எல்லாம் சொல்லு விட்டு நாரி கிடக்குது. ஒரு வீடு எப்படி இருக்கு பாருங்க. இந்த வீட்டில் கடவுள் வசிப்பாரா சொல்லுங்க. இதெல்லாம் குடும்ப ஆசீர்வாதம்னா இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் நீங்கள் செய்யணும். வீட்டை சுத்தமாக வைக்கணும். ஏன்னா கடவுளுடைய பிரசன்னம் வீட்டில் வரும். பிரைஸ் தி லார்ட். வருமா வராதா? கடவுளுடைய அருள் வீட்டில் இருக்கணுமா இல்லையா? உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அவங்க பாளையம் முழுவதும் சுத்தமாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்னேன், டாய்லெட்டுக்கு போனால் கூட தண்ணி ஊற்றுறதில்ல, அப்படி ஆளுங்க இருக்காங்க.
வீட்டை கூட்டு பெருக்கிறதில்ல, கிச்சன் அசிங்கமாக இருக்கும், சாப்பாட்டு மேசை அசிங்கமாக இருக்கும். அது எங்கே இருந்தாலும் சரி, எல்லா இடத்துல நம்ம வீடு சுத்தமாக நாங்கள் ஒரு அமைதி உண்டாகும், பீஸ் ஆஃப் மைண்ட் உண்டாகும். பணம் இருந்தால் போதுமா சார்? பணம் அது மாத்திரம் போதுமா? வீட்டில் தான் நிம்மதியாக படுவோம் இல்லையா? நிறைய வீடுலாம் மார்க்கெட் மாதிரியே இருக்கும், சந்தை கடை மாதிரியே இருக்கும். பிரைஸ் அலோன், பிரைஸ் சொல்லுங்கள், பிரைஸ் அலோன், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காலத்தில் தான் ட்ராலி பேகு எல்லாம் இருக்குது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போனாலும் ஒரு மூட்டை வச்சுருப்பாங்க. அந்த மூட்டையில் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. என்னது? ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. நான் பேசுகிறேன், உங்களுக்கு விளங்குதான்? இப்படி பேசலாமா? வசனமாக பேசணுமா? வசனமாக பேசலாம், 100 வசனம் இருக்குது, நான் சொல்லிட்டு போயிடும் மனப்பாடமாக. ஆனால் அனுபவத்தை பேசணும்ல, சொல்லி சரிதானே சார்? பிரைஸ் அலோன். நீங்கள் எல்லாம் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நிரம்ப போகிறீங்க. இதெல்லாம் நினச்சி மனம் வருந்தி வீட்டையும் உங்களையும் சுத்தமாக இருக்கணும், நீங்களும் சுத்தமாக இருக்கணும், வீடும் சுத்தமாக இருக்கணும், பேச்சு சுத்தமாக இருக்கணும், பார்வை சுத்தமாக இருக்கணும். எல்லாமே சுத்தமாக இருந்தால் தூய்மை இல்லாமல் யாரும் கடவுளை காண முடியாது. அவர் தூயவராய் இருப்பது போல் நீங்களும் தூயவராய் இருங்கள். பிரைஸ் அலோன். தூய்மை இல்லாமல் ஒருவரும் கடவுளை பார்க்க முடியாது. ஆமென், ஆமென், பிரைஸ் அலோன். இந்த கம்பு எதுக்கு வச்சுருக்காங்க? கம்பு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? பாளையத்துக்கு வெளியே, என்னது, பாளையத்துக்கு வெளியே போய் ஒரு ஏரியாவில் குழி தோண்டி மலைஜலம் கழிச்சிட்டு மூடி வச்சுருவாங்க. பூனை இப்படி செய்யும், பூனை இப்படி செய்யுங்க. ஆனால் மனுஷங்க பாருங்கள், நீங்கள் கன்னியாகுமரி அவுட்டில் போய் பாருங்கள், தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் போய் பாருங்கள், நிறைய வீடுகள்லையும் கண்ட இடத்துல தான் இருக்கும், சுத்தமாக இருக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட கடவுள் வாசம் பண்ணவே மாட்டார். ஓ யாக்கோப்பே, உன் வீடு எப்படி இருக்கிறது? இஸ்ரவேலை நீங்கள் தான், உங்கள் வீடு எப்படி இருக்கிறது? வெளியே வரும்போதும் பவுடர் செண்டு அத்தனை சுண்ணாம்பு மண்ணெண்ணை போட்டு வரீங்களா? வீடை சுத்தமாக வச்சுருக்கீங்களா? இல்லை பெரியமாளே, ஃபஸ்ட்டில் ஜெபிக்கிற வீட்டில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். சுத்தமான வீட்டில் கடவுள் வாசம் பண்ணுவார். பிரைஸ் அலோன். கைகளை நெஞ்சோடு வைப்போம். கைகளை நெஞ்சோடு வைத்து கண்களை கொஞ்சம் மூடுவோம். ஆண்டவரே, எங்கள் நாங்கள் தூய்மையாக இருக்க சொல்லுங்கள். ஆண்டவரே, நாங்கள் தூய்மையாக இருக்க, சுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் குடும்பங்களில் பிரசன்னமாய் வாரும், அருளாய் வாரும், அருள் வழியாய் வாரும். இயேசு எங்களை புதுப்பித்தருளும், எங்கள் குடும்பங்களை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கைகளை மேலே உயர்த்துங்க, துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்கள் குடும்பங்களில் கடவுள் வசிக்கிறதுனால ஒரு குடிசையாக இருந்தாலும், ஓட்டு வீடாக இருந்தாலும், மாடி வீடாக இருந்தாலும் எப்பயும் எல்லாரும் நம்ம சுத்தமாக வச்சுக்கொள்ள வேண்டும். சுத்தம் என்பது கணவன் மாத்திரம், மனைவி மாத்திரம் செய்வதல்ல சகோதரா. நம்முடைய வீட்டை சுத்தமாக்குறது கணவனுடைய கடமை, பிள்ளைகளுடைய கடமை, எல்லாருடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். அடுத்து நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிற ஒரு வீடாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளை குறித்து எல்லாருமே என்ன செய்வாங்க? என் பையன் விளங்க மாட்டான், என் பொண்ணு படிக்க மாட்டான், சரியான கோபக்காரியாக இருக்கிறா, அல்ல அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டில் ஜெபம் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணுறோம். இல்லைன்னா இது மாதிரி தியான சென்டர்கள், அருள்வாழ் சென்டர் மாதிரி சென்டர்களில் வந்து தியானம் பண்ணிட்டு போகிறோம். அது போதுமா? வீட்டில் காலையிலையும் மாலை நேரங்களில் குடும்ப ஜெபம் வேண்டும், தனிப்பட்ட ஜெபம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வீடுகளில் குடும்பத்தில் ஒரு ஃபோட்டோ கூட கேத்தலிக் மக்கள் ஒரு ஃபோட்டோ கூட சரியாக வைக்க தெரியல. நம்ம வீட்டில் தலைவாசலில் இறந்து போன நம்ம அப்பா அம்மா ஃபோட்டோலாம் பெருசாக வச்சுருக்கோமா? அப்பா அம்மா ஃபோட்டோ வைக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, அப்பா அம்மா ஃபோட்டோ வேறு எங்கேயாவது இருக்கணும் சைடில். கடவுள் ஃபோட்டோ ஒரு நிலைவாசலில் இருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா கடவுளுடைய வார்த்தை உங்கள் நிலைவாசலில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுகிற ஒன்றுமே பேச மாட்டேறீங்க, சரிதானே? யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? திருப்பூரில் போய் ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். ஐயா எங்கேருந்து ஜெபிக்கிறேன்னா தெரியலை. அவர் சொல்கிறார், நீங்கள் எங்கேருந்து ஜெபிப்பீங்க? நாங்கள் ஜெபம் பண்ணி மொட்டை மாடிக்கு போயிடுவோம் அப்படின்னு. ஏசு அங்கே தான் காத்தோட்டம் போகிறார். இவன் வீட்டுக்கு நாய்க்கு கூட கூடு கட்டி வச்சுருக்கான். நாய்க்கு கூடு கட்டி வச்சுருக்காங்க, நல்ல கூடு. ஏசுனாருக்கு இடம் இல்லை. பல கோடி ரூபாய்க்கு அதிபதி. ஒரு மகனுக்கு கிட்னி நோய், ஒரு மக பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். வீட்டில் 2 நாய் இருக்குது, 4 கார் இருக்குது. எப்படி இவனுக்கெல்லாம் நோய் வராமல் இருக்கும், பிரச்சனை வராமல் இருக்கும்? தொழிலில் லாஸ். இப்போ நைட்டு படுத்த அந்த ஆளுக்கு தூக்கமே வராது.
அவங்க மனைவி ஒரு காலை ஒரு சைஸை இழுத்து நடக்குது, எல்லாம் இருக்குது, மருந்து எவ்வளோ வேணாலும் மருந்து செலவழிக்கலாம். ஆனால் நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் கடவுளுக்கு ஒரு இடம் இல்லை சார் அப்படின்னு. கடவுளுக்கு ஒரு இடம் இல்லை. ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் கடவுளுக்கு ஒரு இடம் இருக்குமா இல்லையா? கத்தோலிக்க பிள்ளைகள் வீட்டில் ஒரு திருஇருதிய படம் இருக்கணுமா? பேச மாட்டேங்க. நான் என் பேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க உட்காந்துருக்கீங்களா? என் பேச்சு நான் தான் சொல்கிறேன் சாதாரணமாக அது இருக்குன்னு சொல்லி. நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்குதா? விளங்குதா சார்? ஒரு கத்தோலிக்க பிள்ளைகள் வீட்டில் ஒரு திருஇருதி ஆண்டவர் இடம் படம் இருக்கணும், ஒரு திருக்குடும்ப படம் இருக்கணுமா இல்லையா? ஒரு சிலுவை படம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நிறைய வீட்டில் சிலுவையாக இருக்காது. ஏன்னா நம்மளே சிலுவையாக இருக்கோம்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு சிலுவை, பொண்டாட்டி புருஷனுக்கு சிலுவை, பிறகு எப்படி சிலுவை வைப்பீங்க? பிரைஸ் தி லார்ட். எங்கள் வீடுகளில் 3 படமும் ஒன்றா வச்சுருப்போம். அதில் ஒரு லைட்டு போட்டு கீழே ஒரு பைபிள் பிரதிஷ்டை பண்ணியிருப்போம். எங்கள் வீட்டில், கேரளாவில் எல்லா வீட்லையும் அப்படி இருக்கும். அங்கே தான் காலையில் சாயங்காலம் உட்காந்து அப்பா அம்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஜெபத்தில் அங்கே பிரசங்கமெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு பிதாசுவன் போட்டு ஒரு விசுவாச பிரமாணம் சொல்லி ஒரு உத்தமனசா மந்திரம் சொல்லி ஒரு 53 மணிக்கு ஜெபம் பண்ணி ஒரு சங்கீதத்தை ஏதாவது நற்செய்தி பகுதியை வாசித்து எல்லாருக்கும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி அதுக்கு பிறகு போய் சாப்பிட்ற குடும்பம் எப்படி இருக்கும்? நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருக்கும் டைம் இல்லை. அப்போ ஒரு சைஸ் வரான், அம்மா ஒரு டைப்பில் இருக்கா, பிள்ளைங்க வேறு டைப்பில் இருக்குது. நிறைய பேர் பாருங்கள் மொபைலில் கம்ப்யூட்டரில் அங்கங்கே உட்கார்ந்து இருக்குது. ஜெப நேரமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் கடவுள் ஏசுனார் வர்றதுக்கு வாசலே திறக்கிறது இல்லை. எப்பயாவது தடவை ஒரு பிதாசுவன் போட்டு போகிறது. கவனிங்கம்மா, இந்த லைஃப் கடவுள் தந்தது. என்ன சார், கொரோனாவில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கொத்தாக செத்து போனாங்க. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற நம்ம நல்லவங்களா, பெரிய நீதிமான்களா? நானும் நீங்களும் ஏதோ ஆண்டுடைய கருணையில் ஓடிட்டு இருக்க வண்டி. அதனால் இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்க, இனிமேல் நீ ஜெபம் பண்ணலைன்னா நீ கிறிஸ்தவ பிள்ளையே கிடையாது. ஐயா, நீங்கள் இனிமேல் ஜெபம் பண்ணால், குடும்ப ஜெபம் பண்ணலன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த தியானம் முடிஞ்ச உடனே மறுபடி தொடங்குங்க. சத்தமெல்லாம் போட வேண்டாம், பக்கத்து வீட்டு கேட்க வேண்டாம். நீ எங்கே போனாலும், டெல்லி போனாலும், பாம்பே போனாலும், வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேருந்து ஜெபம் பண்ணு. வீட்டில் குடும்ப தலைவிய சாப்பாடெல்லாம் விதவிதமாக செய்கிறைய, இதோ குடும்பத்தில் ஒரு மெழுகுதிரி குளத்தை உனக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ண நேரம் இல்லை. எப்படி உன் கஷ்டம் தீரும்? எப்படி உன் நோய் தீரும்? டாக்டர்கிட்ட போய் பல மணி நேரம் உட்காந்துருக்குற. நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறோம்? இந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்க எத்தனை நேரம்? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் போனால் டாக்டரை பார்க்க பல மணி நேரம் காத்திருக்காங்க இல்லை சார்? ஆனால் ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் காத்திருக்க அப்பா அம்மாவுக்கு நேரம் இல்லை. எந்த அப்பன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறானோ, எந்த அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாளோ அந்த குடும்பம் வழங்கும். எந்த குடும்பத்தில் பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து ஐக்கியமாக ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கே கடவுள் வருவார். அந்த குடும்பத்தை கைவிடவே மாட்டார். அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா பிள்ளைகளை பற்றி அழ வேண்டிய தேவையில்லை. அழ மாட்டீங்க, நீங்கள் அழ முடியாது. ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்க. கடவுள் அந்த குடும்பத்தில் குடிகொண்டு இருப்பார். கடவுள் அந்த குடும்பத்தில் குடியிருப்பாருங்க. நான் சொல்கிறது சும்மா இல்லை, நான் அனுபவிச்சு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுளுக்கு ஒரு இடத்த கொடுங்க. கடவுளுக்கு ஒரு இடத்த கண்ட இடத்துலாம் படமாக மாட்டி வைக்கக்கூடாது, சரியா? ஒரு திருஇருதிய படத்தை வாங்கி, ஒரு திருக்குடும்ப படம், ஒரு திருச்சிலை ஒரே அளவாக வாங்கி அதை மந்திரிச்சு நீ அந்த இடத்துல வைக்கணும். நாங்களாம் என்ன செய்வோம் தெரியுமா? காலையில் நான் வரும்போது அந்த திருஇருதியத்தை பார்த்துட்டு ஒரு பிதாசுவன் போட்டு ஒரு பரலோகத்து மந்திரம் 3 அருள்தமரியை சொல்லி ஒரு பிதாசுவன் போட்டு போயிடுவோம். சாயங்காலம் ஆனால் எங்கள் பிள்ளைகள் அப்படி வரும்போது ஆண்டவர் நினைச்சு ஒரு 2 நிமிஷங்க செஞ்சு போங்க. உங்கள் கூடவே கடவுள் வருவார். நிறைய பேருக்கு குடும்ப ஜெபங்கள்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. குடும்ப ஜெபம் பண்ணுற ஆள் மனுஷன் அவன் தீமை செய்ய முடியாது. குடும்ப செய்கிற பண்ணுற பெண்மணிக்கு கடவுள் ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். ஆகவே பெரியமகளே, நம்முடைய குடும்பங்களில் ஜெபம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் வாசிக்க வேண்டாம், எழுதி வச்சு வீட்டில் போய் சும்மா போட்டுருவீங்க, சரியா? நான் சொல்கிறத மாத்திரம் கேளுங்க. இனி வரவுள்ளவங்களாம் நிறைய வசனம் சொல்லுவாங்க, நான் நிறைய வசனம் சொல்ல போகிறதில்ல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிளை பற்றி தான் பேசுவேன். ஓகேயா? பரவாயில்லையா? நான் பேசுகிற விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் என்ன உங்களில் ஒருவனாக பார்த்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். நான் ஊழியத்தை ஆரம்பித்து 37 வருஷமாக
முழு நேரமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தமிழ்நாட்டில், இந்தியாவில், வெளிநாட்டில் பல இடத்துக்கு போயிட்டேன். அருள் வாழ்வுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். பிரைஸ் தி லார்ட். இது கர்த்தருடைய திட்டம். இது பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேள், நான் அனுபவங்களை ஷேர் பண்ணுறேன். சரியா? அனுபவங்களை ஷேர் பண்ணுறேன். யோபு முதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தகப்பன். அதிகாலமே எழுந்து தன் மக்களை எல்லாம் 10 பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருத்தூதுபணி 10ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அதில் முதல் வசனங்களை வாசிங்க. திருத்தூதுபணி 10ஆம் அதிகாரம். திருத்தூதுபணி 10ஆம் அதிகாரம். செசரியா நகரில் கொர்நேலி என்ற பேருடையவர் ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலியா என்ற படைப்பிரிவின் 100 தலைவர். அவர் இறைப்பற்று உடையவர். தன் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். மக்களுக்கு இரக்க செயல் பல புரிந்தவர். இடைவிடாமல் கடவுளத்தில் மன்றாடி வந்தவர். அதனால ஒரு நாள் கடவுளுடைய தூதன் அவருக்கு தரிசனமானார். கொர்நேலியே, உன் தான தர்மங்கள் கேட்கப்பட்டது, நீ உன் குடும்பமும் செஞ்ச ஜெபமெல்லாம் விண்ணத்தில் கேட்கப்படன்னு சொல்லி தூதன் இறங்கி வந்து கொர்நேலியை ஆசீர்வதிக்கிறார். இங்கே நம்ம வாசித்தோம், தன் வீட்டார் அனைவரோடும் கடவுளுக்கு பயந்து நடந்தார் என்று. கொஞ்சம் நேரம் உட்காருங்க, தூக்கம் வந்தால் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரதர்கிட்ட யார்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு இருக்க ஏற்பாடு பண்ண தூங்குறதுக்கு. தூக்கம் வரல. பிரைஸ் தி லார்ட். கொர்நேலிங்கிற ஒரு சாதாரண ஆளா? இத்தாலிக்கா படைத்தலைவருடைய படைப்பிரிவினுடைய 100க்கு அதிபதி. நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லமோ, அவனுக்கு ஜெபம் பண்ண நேரம் இருந்தது. ஒரு 100க்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவன், தளபதி. அவனுக்கு டைம் இருக்குமா? கவனிங்க. இன்றைக்கி ஒரு சின்ன வியாபாரத்தை பார்த்தா போதும், டைமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கூட கடை இந்த பிஸ்னஸை அடைக்க டைமே கிடையாது கோயிலுக்கு போக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரிதானே? வீட்டில் பிள்ளைகளை பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், கெஸ்ட்டு வந்துடுவாங்க, டைமே கிடையாது. ஆனால் 100க்கு அதிபதி பெரிய தலைவன் ஜெபிக்கிறவன். குடும்பத்தாரோடு அனைவரோடும் சேர்ந்து அவன் ஜெபிக்கிறான். அடுத்து பாருங்க, தனிப்பட்ட முறையில் அவன் ஜெபிக்கிறான். பணிகளுக்கிடையே அவன் ஜெபிக்கிறான். தான தர்மங்கள் பல செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் கடவுள் அவனிடத்தில் இறங்கி வந்து செயல்படுகிறார். அவனை உன்னத மனிதனாய் மாற்றுகிறார். நம்முடைய குடும்பங்களில் அக்கா, அண்ணே அப்படி கூப்பிடலாமா? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ண கஷ்டம் வரும்போது மாத்திரம் ஜெபிக்கிறதா? நிரந்தரமாக கடவுளை ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தோடு குடும்ப ஜெபம் உண்டா? கொர்நேலியுக்கு குடும்ப ஜெபம் இருந்தது, தனிப்பட்ட ஜெபம் இருந்தது. ஜெபம் மாத்திரம் பண்ணலை, அவன் தான தர்மங்கள் பண்ணினான், மக்களுக்கு நன்மை செய்தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏதாவது செய்கிறோமா? சொந்த அப்பனுக்கு நன்மை செய்கிறோமா? சொந்த அம்மாவுக்கு நன்மை செய்கிறோமா? கணவனுக்கு நன்மை செய்கிறோமா? மனைவிக்கு நன்மை செய்கிறோமா? வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிகிட்டு இருக்கோம். கடவுள் வெளிப்படுவாரா? கடவுளை பார்க்க முடியுமா? கொர்நேலியுக்கு தேவ தரிசனம் உண்டாயிற்று. என் அன்பு சகோதரா, நீ என்னைக்கு கடவுளுடைய முகத்தை பார்க்க போகிறாய்? என் அன்பு சகோதரியே, என்னைக்கு ஆண்டுடைய முகத்தை நீ பார்க்க போகிறாய்? என்னைக்கு பார்க்க போறீங்க? என்னைக்கு பார்க்க போறீங்க? நம்ம சுரூபத்தை தான் பார்த்துட்டு இருப்போம், சிலுவையை தான் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய முகத்தை என்னைக்கு பார்க்க போகிறாய்? என்னைக்கு பார்க்க போறீங்க? ஜெபிக்கிற மனுஷன் தேவ முகத்தை தரிசிப்பான். ஜெபிக்கிற மனிதன் தேவ வல்லமையில் நிரப்பப்படுவான். ஜெபிக்கிற மனிதன் இதோ உன்னதமான இடங்களிலே அவன் ஆண்டு கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய முகத்தை பார்க்க ஆசைப்பட்டா என்ன செய்யணும்? ஜெபம் மாத்திரம் அல்ல, செய்கைகள் நல்லா இருக்கணும். நிறைய பேர் சொந்த குடும்பத்துக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு அக்காவுக்கு கையில் என்ன பார்த்து சொல்லுது, கையில் பாருங்கள் ஒன்றும் இல்லை, கழுத்துலேயும் ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் என்ன செய்ய? அதனால் கோயிலுக்கே போகிறது இல்லையா? என்னன்னு கேட்டேன். கணவன் எல்லாத்தையும் வாங்கி பணயம் வச்சுருக்கார், அடவு வச்சுருக்கார். அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்னா அண்ணாச்சி நீங்கள் என்ன இப்படி செஞ்சுருக்கீங்க?
அந்த அக்கா கழுத்தில் ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போக முடியல. அவர் சொன்னார், பிரதர் நான் ஒரு சிகரெட் குடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தவறான காரியத்தை பண்ண மாட்டேன், எல்லாம் நான் சம்பாதிச்சேன் பிரதர், அவளுக்காக பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த நகைகளை வாங்கி வச்சுருக்கிறேன். பிஸ்னஸ் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. இன்னும் 6 மாதத்துக்குள்ளே எல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் பிரதர், நான் ஒரு சின்ன தப்பு கூட பண்ண மாட்டேன். புரியுதா? ஏன் இந்த கணவனை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கிறல? அவன் குடிகாரன் இருந்தால் சரி, தாறுமாறாக வாழ்கிறவனா சரி, உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கானே, ஏன் கொஞ்ச நாள் நகைகள் இல்லாமல் இரு? நீ கோயிலுக்கு போகும்போது நகையை பார்த்தா கடவுள் கூப்பிட்றாரு உன்னைய, மகளே உன் கைகளில் வளையல் இல்லை, அதனால் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், மகளே உன் கழுத்தில் 10 பவுன் இல்லை, அதனால் நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன், கடவுள் சொல்லுவாரா? சொல்லுங்க. இல்லை, கடவுள் உள்ளத்தை பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா சொல்கிறாங்க, பிரதர் நாங்கள் 2 பேரும் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அரசு பணியாளர்களாக இருந்தோம், மத்திய அரசினுடைய பணியாளர்களாக இருந்தோம். சரி, பென்ஷனே நிறைய வருது 2 பேருக்கும், 70,000 ரூபாய்க்கு மேலே வரும். அப்போ எவ்வளோ போஸ்டிங்கில் இருந்திருப்பாங்க பாரு 2 பேருக்கும் ஆளுக்கு. ஆனால் ஒரு வருத்தம் உண்டு பிரதர். என்ன வருத்தம்? எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, காய்கால் வாதம் இருக்குது. ஆனால் இவர் 2ஆம் தேதி ஆனோடனே பென்ஷன்லாம் வந்தவுடனே அவருக்குள்ளே மருந்து மாத்திரைகளுக்கு மாத்திரம் வாங்கிட்டு வந்து வச்சுருவார். 1 மாதத்துக்குள்ளே மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவார், மருந்து மாத்திரைகள். ஆனால் எனக்கு வாங்கி தர மாட்டார். அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் தான், உங்களுக்கு தான் பென்ஷன்லாம் வருதில்ல, நீங்கள் வாங்கி வைக்க வேண்டியதானே? அப்போ அது சொல்லிச்சு, என்னதான் இருந்தாலும் என் கணவன் கையில் வாங்குறது மாதிரி இருக்குமா பிரதர்? அவரை கல்யாணம் முடித்த காலத்திலேருந்து இதுவரை எனக்காக அவர் ஒன்றுமே செஞ்சதில்லை. எப்படி உனக்கு சுகர் வராமல் இருக்கும்? எப்படி உனக்கு கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கும்? எப்படி உனக்கு அட்டாக் வராமல் இருக்கும்? சொல்கிறேன் கேளுங்க, எப்படி வராமல் இருக்கும்? மனைவி தன் கணவனுடைய மனைவியும் கணவனும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். கணவனுக்கு ஒரு கண்ணில் கண்ணீர் வந்தால் உன் கண்ணில் கண்ணீர் வரணும்ல. மனைவிக்கு ஒரு வேதனை வந்தால், ஐயா உங்கள் மனசில் வேதனை வரும், என் மனைவி வேதனை வரணுமா இல்லை? இன்றைக்கி எத்தனை கணவனுக்கு வேதனை இருக்கு, எத்தனை மனைவிக்கு வேதனை இருக்குது? நானும் கல்யாணம் முடிச்சவன் தான், எனக்கு ஒரு மனைவி 4 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன ஒரு மனைவிங்கிறீங்க? ஏன் ஒரு மனைவி போதாதா? 1 2 இருந்தால் கழட்டி விட்டுறேன்னு சொல்கிறேன் நான். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு அக்காவை பார்க்குறேன், 3 புருஷனா, அதுக்கு இது 3ஆவது புருஷனா. அன்னைக்கு சமரி அங்கே தான் பைப்பில் தான் பார்த்து இன்றைக்கி இருக்கானுங்க. சொந்த மனைவிக்கு துரோகம் பண்ணுறவங்க, சொந்த கணவனுக்கு துரோகம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மனசால கூட நம்ம நினைக்கலாமா? யோபு சொல்றாரு, இனி அந்நிய பெண்களை என் கண்களால் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தன் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆணும் பெண்ணும் ஒரு உடன்படிக்கை பண்ணோம். வயசானாலும் ஒரு ஆசையெல்லாம் ஒரு உடன்படிக்கை பண்ணோம். நான் என் மனசெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிடுவேன், என் கணவனுக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக நான் ஒருபோதும் தீங்கு நினைக்க மாட்டேன். இந்த ஆள் பாருங்க, சுயநலவாதியாக இருக்கிறான் பாருங்க. இவனுக்கு மாத்திரம் மருந்து வாங்க வந்ததா இந்த கிழமை, ஆனால் அவன் இந்த கிழவிக்கு மருந்து வாங்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, உன் கணவன் நீங்கள் சொந்த உடல், உன் மனைவியை சொந்த உடல் என்ன பாரு, அதுபோல கணவனை சொந்த உடல் என்ன பாரு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனால் எல்லாரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரைஸ் மனைவி ஒரு ரூமில், கணவன் ஒரு ரூமில், பிள்ளைகள் வேற ஒரு ரூமில். இல்லை பிரியமாங்களே, ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுகிறது உங்களுக்கு விளங்குதா? கொஞ்சமாவது உங்கள் மனைவியை நினச்சி பார்த்துருக்கீங்களா சார்? கொஞ்சமாவது கணவன் நினச்சி பார்க்குறீங்களா? நகை நட்டு மாத்திரம் போதுமா? காசு பணம் மாத்திரம் போதுமா? ஏதோ உடல் ஆசை மாத்திரம் போதுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து யோபு தன் மகனுக்காக ஜெபிப்பார், பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார். என்னைக்காவது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது மகனுக்காக ஜெபிச்சிருக்கீங்களா? பராதி, என் பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்கிறோமே, அது காரணம், மெயின் காரணம் உங்கள் பிள்ளைகளை கடவுள் நீங்கள் ஒப்பு கொடுக்கறதில்ல. பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தீங்க, பணத்தை கொடுத்தீங்க, வேலையை கொடுத்தீங்க, வீடு வாங்கி கொடுத்தீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிங்க, தெய்வத்தை மாத்திரம் சொல்லித்தரல, தெய்வத்தை சொல்லித்தரல, கூடியிருந்து ஜெபிக்கலை. சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபிச்சிருந்தோம்னா, பிரைஸ் தி லார்ட்,
ஏன் சார் கூட்டிகிட்டு போகிறீங்க? போங்க போங்க, சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கூடி ஜெபிக்கிற குடும்பம் கோடி நன்மை பெறும். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். சரி, திடீர்னு போய் இல்லை, நீங்கள் தனியாக இருந்தால் கூட ஜெபிங்க, குடும்பத்தோடு ஜெபிங்க. அதனால் யோபுக்கு ஜெபிக்கிற யோபு கடவுள் கைவிடவே இல்லை. அவர் வாழ்க்கையில் பல சோதனை வந்தது. பிரைஸ் தி லார்ட். யோபுவை போல சோதனை யாருக்கா வந்ததா? உங்களுக்கு யாருக்கா வந்திருக்கா? ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவன் ஜெபத்தை கைவிடவில்லை. என் எலும்புகளெல்லாம் என் சதையெல்லாம் அழுகி போனாலும் நான் என் எலும்புகளுக்குள்ளே இருந்து நான் கடவுளை ஸ்தோத்திரம் செய்வேன்னு சொன்னது. மனைவி விட்டுட்டு போச்சு, பிள்ளைங்க விட்டு இறந்து போனாங்க, சொத்தெல்லாம் போச்சு. ஆனால் யோபு ஜெபத்தில் இறுதி வரை நிலைத்திருந்தான். அவன் மூச்சு பேச்செல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லியிருந்தது. அதனால் அந்த குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினார். யோபுவை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். யோபுடைய வாழ்க்கையில் போனது என்ன? சும்மா மொட்டையாக பேசக்கூடாதுல்ல. நான் சொல்கிறேன், மனுஷனுக்கு 3 கனவு இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த 3 கனவு உண்டு. ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இந்த 3 கனவு வேண்டும். பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு 3 கனவு வேண்டும். எல்லா மனுஷனுக்கும் இந்த 3 கனவு இருக்கணும். இந்த 3 கனவு இல்லாத மனுஷன் என்னாச்சு? அவன் பிணந்தான். அப்துல் கலாம் சார் சொன்னார், வாலிபர்களை பார்த்து விஞ்ஞான உலகத்தில் கனவு காண சொன்னார். ஆனால் யோபு நம்ம மனுஷனுடைய கனவு 3 கனவு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் கனவு எப்படி இருக்கு? நீங்கள் எதை பற்றி கனவு கண்டு கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த தியானம் முடிந்த உடனே ஏன் 50 லட்ச ரூபா கடன் தீரணும்? ஓகே, தீர்ந்துடும். இந்த தியானம் முடிஞ்ச உடனே பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். நம்முடைய கனவெல்லாம் உலகத்தை பற்றியே இருக்கிறது. ஓகே, இருக்கட்டும், ஆண்டவர் எல்லாம் தருவார், உங்களுக்கு எல்லாம் செய்வார். ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரை சொந்தமாகணும். பெரியவர்களே, ஒரு மனிதனுடைய கனவு நான் சொல்கிறேன், அவன் தீர்க்க ஆயுசோடு வாழணும். அதுதான் அவனுடைய கனவு. ஆரோக்கியமாக, நோய் இல்லாமல் அவன் 80, 70, 80, 90, 100 வயசு வரை வாழணும். உங்களுக்கு அந்த கனவு இருக்கா? செத்து போகலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா? இந்த மனுஷனை விட்டு தொலைஞ்சு போனால் போதும், ஒன்று அவன் சாகணும், இல்லைன்னா நான் சாகணும், அப்படி யாரும் நினச்சிருக்கீங்களா? வெளியே சொல்ல முடியாதுல்ல. இல்லைன்னா அவ சாகணும், இல்லைன்னா நான். வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிருக்கீங்க நிறைய பேருக்கு. தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் முடிஞ்சது, இனி எதுக்கு நம்ம வாழணும்? தற்கொலை எண்ணங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் 100 வயசு வரைய வாழணும். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் ஆயுள் நாட்கள் 70 தானே, வலிமை வாய்ந்தவர்களுக்கு 80. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிற ஆயுசு 70, 80. ஆனால் தெய்வ பயமுள்ளவனுக்கு 100 வயசு வரை கிடைக்கும். 100 வயசு வரை நீங்கள் தடகாத்தமாக இருப்பீங்க. கை கால் வேதனை இல்லாமல், முதுகு வேதனை இல்லாமல், நல்ல கண் பார்வையோட அந்த அருளை ஆண்டவர் தருவார். தருவாரா தரமாட்டாரா? எல்லாம் சுகமாயிரும், கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் நீடிய ஆயுளோடு வாழ விரும்புகிறான். ஆனால் யோபுக்கு அந்த கனவு பாழாய் போயிட்டு, உடலெல்லாம் வியாதி, சரீர தோலெல்லாம் அழுகி போச்சு, எலும்பு தோலுமா இருக்கார் யோபு. போச்சா? பிரைஸ் தி லார்ட். இன்னொரு கனவு என்ன? எல்லா மனிதனும் வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும். நீங்கள் அப்படி தம்பி, உங்கள் தம்பி தலைவரை கொஞ்சம் அமைதியாக இருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் வசதி வாய்ப்போடு வரணும். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் கடன் மாறணும், வேலை கிடைக்கணும், ஒரு வீடு வேணும், இதெல்லாம் மனுஷனுடைய கனவு தான். அது பேராசனை சொல்ல முடியாத கனவு தான். ஆனால் சொத்து சுகமெல்லாம் இழந்து விட்டார் யோபு. அந்த கனவு உடைந்து போயிட்டு. அடுத்து இப்போ எத்தனை பேர் கணவன் மனைவியாக வந்திருக்கீங்க? உங்கள் கனவு என்ன? கணவன் மனைவியாக வந்தவங்க கையை வைத்துங்க. உங்கள் கனவு என்ன? கணவன் மனைவியாக வந்து கையை வைத்து காட்டு. நிறைய பேர் என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? கையை வைத்தாமல் இருக்கீங்க. சரி, உங்கள் கனவு என்னன்னு கேட்குறேன். உங்கள் கனவு என்னம்மா? உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். உங்கள் பிள்ளைகளை உட்காருங்க. உங்கள் பிள்ளைகளை ஒரு கனவு தானே? பேச மாட்டேங்க. என் மகனும் மகளும் எனக்கு கனவு இல்லையா? உங்கள் பிள்ளைகள் ஒரு கனவு தானே? பிள்ளைகள் நல்லா வளர்க்கணும், நல்லா வாழ்வு செஞ்சு கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். என் மக வேறு ரேஞ்சில் போகணும், இருக்கா இல்லையா? பேச மாட்டேங்க.
பேச மாட்டேங்க. அப்படியே இல்லையா? அப்படி தானே? பிள்ளைகள் நல்ல ரேஞ்சுக்கு வரணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், இது ஒரு கனவு. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் இந்த 3 கனவு உடைந்து போயிடுச்சு. 10 பிள்ளைகள் இறந்து போனால் கனவு உடைஞ்சு போச்சு, உடம்பெல்லாம் அழுகி போச்சு, கனவு உடைஞ்சு போச்சு, ஆயுசு. பிரைஸ் தி லார்ட். இருந்த சொத்தெல்லாம் வாழ்க்கையில் போயிடுச்சு. ஆனால் யோபு 42:10 சொல்லுது, அவர் இழந்து போனதையெல்லாம் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இழந்து போன சொத்துக்களை அவர் திருப்பி தந்தார், இழந்து போன பிள்ளைகளை திருப்பி தந்தார், எல்லாம் 2 மடங்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் கூட 2 மடங்கு. ஆண்டவர் நினச்சா ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை கொடுக்க முடியும். அப்படி நிறைய ஜெபம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஆண்டவர் 10 பிள்ளைகளுக்கு 20 பிள்ளையை கொடுத்துருப்பார். சொத்து சுகம் நிறைய கொடுத்தாரு, பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்தாரு. இழந்த போன நண்பர்கள்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் மனைவி மாத்திரம் 1 தான் கொடுத்தாரு ஆண்டவர். அதை 2ஆக கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் யோபனுடைய நம்பிக்கை, யோபனுடைய விசுவாசம், யோபனுடைய உண்மைத்தனம், யோபனுடைய குடும்ப ஜெபம். அதிகாலையிலே எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளை உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ தான் குடும்ப வாழ்வு செழிக்கும். அல்லேலூயா. இப்போ நான் பேசுகிறத கேட்குறீங்களா? ஒரு கூட்டத்தில் கேட்ட, மனிதனுக்கு 2 காதை ஆண்டவர் தந்திருக்கிறாரே, எதற்காக என்று. எல்லாரும் சொன்னால் கேட்பதற்கு என்று சொல்லி. ஆனால் ஒரு வாலிபன் மாத்திரம் வந்து சொன்னால், அது இந்த காத்தில் கேட்டு இந்த காத்தில் விட்டு விடுவதற்குங்களா. இப்போ நான் பேசுகிறத கேட்டு விட்டுறீங்களா? உள்ளுக்கு வருதா? உள் வாங்குறீங்களா இல்லையா? நான் பேசுகிறது உங்களுக்கு விளங்குதாயா? விளங்குற சுகமாகி போவீங்க. அண்ணன் நீங்கள் சுகமாகி போயிடுவீங்க. நீங்கள் சுகமாகி போயிடும் கேட்டால் போதும். இது கடவுளுடைய வார்த்தை, இது கடவுளுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. 3 கனவு உடைந்து போன மனுஷனை காப்பாற்றினது யார்? ஜெபந்தான். ஜெபமே ஜெயம். பிரைஸ் தி லார்ட். நம்ம திருந்தாத கணவனுக்கு நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், திருந்தாத மனைவிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், திருந்தாத பிள்ளைகளுக்கு சொற்பேடி பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபத்தை நிறுத்தி விடக்கூடாது. புனித மோனிகாமா தன் ஒரே மகனுக்காக 33 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம்? 33 வருஷம் ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு அப்படி தேவைப்படாது. சரியா? அதுக்கு பிறகு ஒரு பெரிய புனிதன் அகஸ்தினார் தோன்றினார். அகஸ்தினார் செய்யாத பாவமே கிடையாது. அவருக்கு தவறான உறவில் பிறந்த குழந்தை கூட இருக்குதான். அப்படிப்பட்ட அகஸ்தினாரை ஆண்டவர் செயின்ட் அகஸ்தினாக மாற்றினார். திருச்சபையில் மிகப்பெரிய ஆள் அவர். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பெரிய மறைவு வல்லுனர் அவர். பெரிய மகா பரிசுத்தராக மாற்றார். மோனிகாவுடைய ஜெபம் ஒரு பாவியான சாக்கடையில் கிடந்த ஒரு மனுஷனை என்னாச்சு? ஜெப வீரனாக மாற்றிருச்சு, பரிசுத்தனாய் மாறிடுச்சு. உங்கள் ஜெபம், ஹலோ, உங்கள் ஜெபம் உங்கள் கணவனை தூயவராக மாற்றட்டும். உங்கள் ஜெபம் உங்கள் மனைவியை தூய்மை உள்ளவங்களாக மாற்றும். உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாக மாற்றும். உங்கள் ஜெபம் இந்த உலகத்தையே பரிசுத்தமாக்கிறோம். ஆகவே ஜெபமே ஜெயம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு 10 வருஷம் கோயம்புத்தூர் சென்டரில் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிரைட்டன் தம்பிக்கு என்னை பற்றி தெரியும், மரிய சூசைக்கு தெரியும். எனக்கு இங்கே முகாந்தோட மரிய சூசை பிரதர் பாடிட்டு இருக்காரு. என்னை பற்றி அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 10 வருஷம் நான் கோயம்புத்தூர் டிவைன் சென்டரில் இருந்தேன். 1987 அக்டோபர் மாதம்தான் நான் மனம் திரும்பினேன். நான் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தீவிரவாதி. நான் நக்சலைட்டாக போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவனை தொட்டார். என் கை காலெலாம் நிறைய வெட்டு குத்துலாம் இருக்கும். எங்கள் ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டிஒய்எஃப்ஐங்கிற இளைஞரணி தலைவன் நான். எப்போ பார்த்தாலும் தர்ணா போராட்டம், பிரியமானங்களே, பலவிதமான போராட்டங்களை செய்கிறவன் நான். சரியா? கட்சின்னு செத்த ஆள், தலைவர்கள் செத்த ஆள் நான். என் உள்ளமெல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் இருந்தார்கள். கார்ல் மார்க்ஸ், லெனின், எங்கல்ஸ் போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் என் வாழ்க்கையை பாதித்திருந்தார்கள். ஆனால் 1987 அக்டோபர் 20 பிரைஸ் தி லார்ட், கேரளாவில் புனித அல்போன்சமா கோவில் பக்கத்தில், புனித அல்போன்சமா ஆலயத்து பக்கத்தில் ஒரு அசிசி ஆசிரமம் உண்டு. கேரளாவில் முத அந்த ஆசிரமம் தான், அங்கே தான் தியானம் ஆரம்பித்தாங்க. அந்த தியானம் ஒரு 50 பேர் 60 பேருக்கு காவி போட்டிருக்க சாமியார் இருக்காங்கள்ல, அவங்க தான் தியான குரு. நான் மிக ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி ஒளிந்து கொள்வதற்கு அங்கே போனேன். பிரைஸ் தி லார்ட்.
அங்கே போனால் வெளியே வர முடியாதுல்ல. ஒரு வாரம் அங்கே 2வது நாள் கடவுள் என்னை தொட்டார். பிரிமாலும் எனக்கு இயேசுநாதரை பிடிக்காது, அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிடிக்காது, சிஸ்டரை பிடிக்காது, சாமியாரை பிடிக்காது. எங்கள் ஊரில் எவனாவது மீட்டிங் அல்லேலூயா போட்டான்னா எதிரி நான் தான். தீவிரமாக இருப்பேன். எனக்கு தெய்வமெல்லாம் கார்ல் மார்க்ஸும் லெனினும் எங்கல்ஸும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் இதயத்தின் தெய்வம். நம்ம ஊர்களில் பாருங்கள், சினிமா நடிகர்களையும் சினிமா நடிகைகளையும் மனசுக்குள்ளே சூப்பர் ஸ்டாராக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்களா? வயசான பிறகு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. பேச மாட்டேறீங்க. ஒரு தடவை பாலக்காடில் ஒரு பெரிய மனுஷனுக்காக ஜெபம் பண்ணேன். தலையில் கேவி ஜெபம் பண்ணோன்னே ஒரு வேவ்ஸ், ஒரு ஆவி என்ன, ஒரு வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்னை பாதிக்குது. எனக்கு ஒரு சினிமா பாட்டாக வருது. இவர் மேலே கை வச்சு ஜெபிச்ச உடனே என் மனசெல்லாம் வேறு மாதிரி தோணுது. நான் கேட்டேன், ஐயா கையெடு கேட்டேன், நிறைய சினிமா பார்ப்பீங்களான்னு கேட்டேன். வயசு 82. அவர் உடனே பல்லே கிடையாது ஆன்னு சிரித்தார். அவர் சொன்னார், எனக்கு ஷிலுக்கு படம்னா ரொம்ப பிடிக்கும். ஷிலுக்கு படம் 200 படம் பார்த்துட்டான். நான் கிழமை செத்து போன நடிகர் சிலுக்கு படத்தை 200 படம் பார்த்துருக்கேன். அந்த கிழமை அந்த கிழவனுக்குள்ளெல்லாம் யார்? சினிமா நடிகர் உள்ளுக்கு சண்டை நடிகை ஆடிக்கிட்டு இருக்கா. சாகர வரை உள்ளுக்கு யார் இருக்கா? ஒரு சினிமா நடிகை ஆடிக்கிட்டு இருக்கான். அவளே அந்த சிலுக்குங்கிற சினிமா நடிகர் ஆபாச படம் நடிக்கிறது தமிழ் உங்களுக்கு தெரியும். அதே நாண்டு ஒன்று தூக்கு போட்டு செத்து போச்சு நிம்மதி இல்லாமல். அந்த படத்தை இந்த கிழமை பார்த்து 200 படம் பார்த்தானாம். உள்ளத்தில் யார் இருந்தது? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளெல்லாம் யார்? சினிமா நடிகர்களுக்கு அஜய் விஜய் அவர் இவர் எல்லாம் இதயத்தில் தெய்வமாக வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம யாரை வச்சுருக்கிறோம்? நிறைய பேருடைய மனசில் கனவு பெருசில் பணம் தான் பெருசு, மனைவி பெருசில் பணம் தான் பெருசு, அண்ணன் தம்பி பெருசில் பணம் தான் பெருசு. நிறைய பேருக்கு மண்ணு சொத்து தான் பெருசு. சரியா? நிறைய சொத்துலாம் சம்பாதிச்சு மாட மாளிகை வீடு கட்டி வீட்டு பெரிய வீடு கட்டி கோபுரமால வீடு கட்டி சொந்த பந்தங்களுக்கு இடம் கொடுக்காம, மனுஷ சமுதாயத்துக்கு இடம் கொடுக்காம, கஞ்ச கசனாரியா நசனாரியா வாழ்ந்து அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தேய்க்காம, தின்ன கையில் காக்கா விரட்டாமல், 2-3 காரில் வலை வந்து வீட்டுக்கு முன்னால் நாய்கள் சாக்கிறதுன்னு போர்டு எழுதி போட்டு உள்ளுக்கு ஒருத்தனை விட முடியாமல் கடைசியில் அனாதையாக செத்து போகிற நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம. அவனுக்கு பணம் தான் பெருசு, அவளுக்கு சொத்து தான் பெருசு. சரியா? இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம மனசில் யார் யாரை வச்சுருக்கோம்? பணம், சொத்து. நம்ம நிறைய பேருக்கு ஜாதி பெருமை, இனப்பெருமை உள்ளுக்கு வேட்டையாடிட்டு இருக்குது. ஜெபமெல்லாம் நல்லா பண்ணோம், உள்ளுக்கு உள்ள வேலை வேட்டையாடி இருக்கு. மனுஷனாக பார்க்குற கண்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல போய் நிற்கிறேன், சுடுகாடு கூட வேதம் வேறு மாதிரி இருக்குது. உங்கள் ஊரில் இருக்கான்னு தெரியல, எல்லாம் பவுண்டரி கட்டி வச்சுருக்கானுங்க. சுடுகாட்டிலேருந்து கேட்டேன், கேரளாவில் இப்படி இல்லையே அதுன்னு கேட்டேன். அது அந்த ஜாதிக்காரங்களுக்கு இந்த ஜாதிக்காரங்களுக்கு. அப்போ நான் நினச்சேன், ஏசுனார் எங்கே வந்து நிற்க போகிறாரோ? அவர் 2ஆம் முறையில் வந்து கீழே சுடுகாட்டில் வந்து நின்று எந்த ஜாதியை கூப்பிட போகிறாரு தெரியல. ஆண்டவரை நீரே கன்ஃபியூஸாக தான் இருக்குது. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் கடவுள். கடைசி காலத்தில் வந்து யாரை கூப்பிடுவார்? இவனை கூப்பிட்டா அவன் சண்டைக்கு வருவான். இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவம் வந்து நம்முடைய ஆலயங்கள் அப்படி எல்லாம் பல இடத்துல பிரிஞ்சு கிடக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு மதத்தை மனசில் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இனத்தை மனதில் கொண்டு தெய்வமாய் கொண்டாடுகிறார்கள். நிறைய பேர் பணம் தேவைங்க. எல்லாருக்கும் பணம் தேவை. நான் பணம் இல்லாமல் வந்தேன். ட்ரெயின் ஏறும் போது பாருங்கள், நேற்று பிரீமியம் சாதாரண 300 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா வாங்குறேன் பிரீமியம் டிக்கெட் போட்டு. இல்லை எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அப்போ நான் டிக்கெட் கொடுத்தா வந்தேன். டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா இல்லையா? சரி தானே? பணம் இல்லாமல் வாழ முடியுமா? நல்லா சம்பாதிங்க. நீங்கள் எல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கணும், பிரபுவாக இருக்கணும், உன் தொழிலெலாம் வளமாகணும். சரியா? உன் வியாபாரம் பெருகணும். உன் நீங்கள் மீன் பிடிக்கிறீங்கன்னா உங்கள் கப்பல்கள்லாம் பெருகணும், உங்கள் கைத்தொழில்கள் பெருகணும், நல்லா இருக்கணும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெய்வம் ஆகுமா? நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சதெல்லாம் தெய்வமாக வச்சுருந்தா அது சரியாகுமா? சொல்லுங்கள். இன்றைக்கி ஏதாவது இருந்தால் எடுத்து கீழே வைக்கணும் ஆண்டவர்கிட்ட. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை. பிரைஸ் தி லார்ட். சொல்ல முடியுமா? தெய்வமே சொல்லுங்கள். தெய்வமே. ஆமாம், இப்படி சொன்னால் எப்படி? தெய்வமே கையை வைத்து சொல்லுங்கள். பாப்பா சொல்லு மக்களே, கையை வைத்து நல்ல சாங்காச்சு. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை. கைகளை போடுங்க. உங்களுக்கு வீடு தந்த யாரு? தெய்வம். வேலை தந்தது யாரு?
தெய்வம். உங்களை ஆணா படைச்ச யாரு? தெய்வம். பெண்ணா படைச்ச யாரு? தெய்வம். இந்த ஊரில் ஒவ்வொரு ஊரில் வச்சிருக்கிறது யாரு? தெய்வம். அவர் இல்லாமல் இல்லைங்க. நமக்கு திறமை தந்தது யாரு? புத்தி தந்தது யாரு? படிக்க சக்தி தந்தது யாரு? சொல்லுங்க. பேச்சு திறமை தந்த யாரு? கண் பார்வை தந்த யாரு? எல்லாம் தான் கொடையா இருக்க. நம்ம அகங்கரிக்கலாமா? நம்ம பெருமை பாராட்டலாமா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் நயம் என்ற இலக்குள்ளது உங்களுக்கு ஒன்றும் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தண்ணி பிடிச்ச பைப்பில் வேற யாரோ தண்ணி பிடிக்க போகிறாங்க. சத்தியம் தானே? நீங்கள் படுத்து வரங்க ஏசி ரூமில் யாரோ இருக்க போகிறாங்க. நீ ஓட்டின காரில் வேற யாரோ ஓட்ட போகிறாங்க. நான் பேசுகிற மைக்கில் நாளைக்கு ஒருத்தன் பேச போகிறான். நான் வாழ்ந்த அந்த பிரதேசத்திலேருந்து வேற யாரோ வர போகிறாங்க. நீ சம்பாதிச்சு வச்ச வேற யாரோ அனுபவிக்க போகிறாங்க. பிறகு உனக்கு எதுக்கு பெருமை? அதான் பவுல் சொல்றாரு, நான் பெருமைப்படுறதா இருந்தா இயேசு கிறிஸ்துவை பற்றி பெருமைப்படுவேன், வேற ஒரு பெருமை இல்லைங்கிறார். புனித பவுல் அந்த காலத்தில் டாக்டரேட் எடுத்திருக்காரு. கமலேலுங்கிற பெரிய குருவானவரத்தில் கல்வி கற்றவர் சவுல் பவுலா மாறினவர். அந்த காலத்தில் அவருக்கு 17 கப்பல்கள் இருந்ததாம். அந்த காலத்தில் குடும்பத்தில் ரொம்ப அறிவாளி, பெரிய பண்டிதன். அந்த ஆள் சொல்றாரு, நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் இயேசுவை தவிர வேறு யாரை நான் பெருமை பாராட்டுவது? ஹல்லேலூயா. நீங்க இதுவரை யாரை உங்களை பெருமை பாராட்டி இருக்கீங்களா? என் குடும்பம், என் வாழ்க்கை, எனக்கு உள்ளது, ஒரு பெருமையும் கிடையாது. நாளைக்கு நம்மெல்லாம் போயிடும். அந்த உலகத்தில் இருக்கிற வரைய நல்லா இருக்கணும், மனைவியோட சந்தோஷமா இருக்கணும், கணவனோட சந்தோஷமா இருக்கணும். நல்லா கேட்குறீங்களா? இப்படியே கேட்டு விட்டுறணும் இந்த காதில். உங்கள் மனைவியோட கணவனோட சந்தோஷமாக இருக்கணும், உன் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும். வாலிபனை, நீ ஒரு மாதிரி உட்காந்துருக்கா, தூங்கி உன்ன தான் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவோட நீ சந்தோஷமாக இருக்கணும். வாலிப தங்கச்சி, நீ சந்தோஷமாக இருக்கணும். புரியுதா உனக்கு? புரியுதா புரியலையா? வயசான பெற்றோர்களை, ஒன்றும் வயசாக நீ பரலோகத்தை பார்க்கணும். உங்கள் முதியோர்கள் கனவு காண்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. வயசாக நீ பரலோகத்தை கனவு காணணும். நாளைக்கு செத்தா நான் பரலோகத்துக்கு போகணும், கனவு காணணும். இங்கே குடும்பத்திலேருந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் வாலிபர்கள்லாம் நல்லா படிக்கணும். உன் லைஃப்பை நல்லா செட்டில் ஆகிக்கும். வாலிப தம்பி தங்கச்சி நல்லா படிக்கணும். நீ லைஃப்பை செக் பண்ணிக்கோ. எவனோ ஒரு பய பின்னாடியே வருவான், அவன் என் உயிரை தரம்மா, நீ உயிரை கொடுத்துடாத, நீ நாசமாக போயிடுவ. அதோட உன் படிப்பு நாசம், உன் வாழ்க்கை நாசம், உன் எதிர்காலம் நாசமாக இருக்கும். வாலிப தம்பி, நீயும் சொல்கிற பாரு, நிறைய பசங்க இப்பயும் மொபைலை பார்த்து எல்லா வேலையும் படிச்சுக்கிட்டானுங்க. இங்கே வாலிப பிள்ளைகளாக இருக்குங்க, கெட்டு குடித்தவர் ஆயிடாத. லவ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லி 9ஆம் வகுப்பு படிக்கிறோம் லவ் பண்ணுறான், 10ஆம் வகுப்பு படிக்கிற லவ் பண்ணுறான். கேட்டால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண, படிப்பே போயிடும் உனக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமாங்களே, நான் இங்கே வந்துடுறேன். 2வது லவ்வை பற்றிலாம் பிறகு சொல்கிறேன், டைம் இருந்தால். அதனால் வாலிபனை நீ தப்பிச்சுக்கோ, வாலிப தம்பி தப்பிச்சுக்கோ. உங்கள் அப்பா அம்மாவை அன்பு செய், உன் குடும்பத்தை அன்பு செய், உன் படிப்பை அன்பு செய், உன் வாழ்க்கையை அன்பு செய். அம்மா அப்பா உங்கள் உறவுகளை அன்பு செய்யுங்க. குடும்பங்களை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறீங்க, யாரெல்லாம் பிரித்து வச்சுருக்கீங்க, யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கிறீங்க, செத்த பிறகு ஒரு ஆள்கிட்டையும் பேச முடியாது. நீ உயிரோடு இருக்கும்போது உனக்கு விரோதியாக இருக்கக்கூடாது. புரியுதா? சொந்த பந்தங்களை நிறைய பேர் கழட்டி விட்டீங்க. இன்னும் அந்த சொந்த பந்தம் சேருமா? உயிரோடு இருக்கும்போது எல்லாத்தையும் கூடுமானால் அனைவரிடம் சமாதானமாக இருங்க. எல்லாத்திலையும் சமாதானமாக இருங்க. உங்கள் சகோதரங்கள்ட்ட பேசாமல் இருந்தால் அவன் என்ன துரோகம் பண்ணால் நீ பேசி சமாதானமாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் சகோதரிகள்கிட்ட பேசி சமாதானமாயிரு. வளவளன்னு பேசாத, அவங்க பேசிட்டு போட்டோம். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க. தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. 1987 அக்டோபர் 20ஆம் தேதி என் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். அந்த தியானத்தில் 2ஆம் நாள் என் இதயத்தை இயேசு கொடுத்தேன். தியானம் உங்களைப் போல நடந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தியானம் உங்களை போல் நடந்துட்டு இருக்குது. தியானத்தில் எனக்கு வெளிப்பாட்டை ஆண்டவர் தந்தார். என் இதயத்தில் யார் இருந்தது? கார்ல் மார்க்ஸ், லெனின், எங்கெல்ஸ் போன்ற கம்யூனிஸ்ட தலைவர். அவர் நல்ல தலைவர்கள் தான், விடுதலையாளர்கள் தான். ஆனால் என் பாவத்தை மன்னிக்க இந்த தலைவர்களால் முடியுமா? சொல்லுங்க.
உலகத்தில் எந்த தலைவராலும் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியுமா? யாரால் பாவத்தை மன்னிக்க முடியும்? என் உள்ளத்தில் ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். உன் பாவத்தை ஜான்சன், உன் பாவத்தை மன்னிக்க நாசரேத்து இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே ரத்தத்தை ஊற்றியிருக்கிறார். உனக்காய் பலியான செம்மறியாய் இதோ ஆட்டுக்குட்டியானவர் காகல்தா மலையிலே இதோ ரத்தம் சொரிஞ்சிருக்கிறோ. இயேசு உனக்காய் பலியாய் இருக்கிறார். மகனே, மனம் திரும்பி வா. என் இதய தலைவர்களை இறக்கிவிட்டேன். இருதயத்தை திறந்து கார்ல் மார்க்ஸும் லெனினும் எங்கெல்ஸையும் இறக்கிவிட்டு, ஐயா குட் பை, போயிட்டு வாங்க. உங்களால் என் பாவத்தை மன்னிக்க முடியாது. என் பாவத்தை மன்னிக்க ஒரே ஒருவர் தான். பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவிலே பிறந்து கல்வாரி மலையிலே 5 ஆணிகளை காயங்கள் அடிக்கப்பட்டு ஆண்டவர் ஒரே ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து. என் பாவத்தை குழி தோண்டி புதைத்தவர் அவர்தான். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்று என்னை நடத்துகிறவர் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். 1987 என் இருதயத்தை திறந்தேன். என் இருதயத்தில் அவர் குடிகொண்டார். நான் ஒரு ஊழியனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படவே இல்லை. இது என் கனவில் கூட இல்லை. தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். பிரியமக்களை, ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னை ஒரு ஊழியனாக தேவன் மாற்றி நீண்ட 37 ஆண்டுகள் முழுநேர பணியாளனாக என்னை பணியாக்கி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை நடத்தி கொண்டிருக்க. இதை ஏன் சொல்றேன்னா, கடவுளை மகிமைப்படுத்த சொல்லுகிறேன். பாவியான என்னை இயேசு புதுப்பித்தார், புதிய மனிதனாய் மாற்றினார். அதோடு நின்று விடவில்லை. என் குடும்பத்தை கட்டி காக்க வரம் தந்தார். நான் ஒரு கொடூரமான ஒரு மனுஷன், பயங்கரமான கோபக்கார மனுஷன். இதை மாத்திரம் சொல்லி நான் நிறுத்துகிறேன். பிற்பாடு நாம் தொடங்கலாம். என்னை தப்பாக நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, மோசமாக நினச்சாலும் பரவாயில்ல, நடந்த உண்மையை சொல்லணும். கோபக்கார மனிதன். வெளியே நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு அரசியல்வாதி தான் தெரியுமே, ஜம்முன்னு நடப்போம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் என் மனைவிக்கு அவளை திருமணம் செஞ்ச காலத்திலிருந்தே நிம்மதி கொடுக்காத ஒரு மனிதன். சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு நாள் பகலெல்லாம் நன்றாக இருப்பேன். இரவு நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பேன். ஓவராக குடிக்க மாட்டேன், அளவாக தான் குடிப்பேன். அதில் நியாயப்படுத்துவேன். மற்றவன் மாதிரி நான் ஓவராக குடிக்கிறதில்லைன்னு குடித்தாலும் தடம் பொருளாமல் பேசுவேன். ஆனால் கோபம், வெளியே கோபம் காட்ட மாட்டேன். ஆனால் எவனாவது எனக்கு எதிராய் ஒரு பார்த்தா போதும் மறைமுகமாக பல தாக்குதலை பண்ணுவேன். அப்போ எவ்வளோ மாதம் நான் செய்யாத ஒரு பாவம் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் உடனே யோக்கியன்னு நினச்சிடாதீங்க. நான் உங்கள்கிட்ட உள்ளத்தை திறக்கிறேன், சரியா? யார் நாமத்தில் உள்ளத்தை திறக்கிற? முன்பின் பார்க்காத உங்களிடத்தில் ஏன் என் உள்ளத்தை திறக்க வேண்டும்? நீங்களும் என்னை மாறி மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்பதற்காக தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரே ஒரு பாவம் மாத்திரம் செய்யவில்லை, அதற்கு நேரம் இல்லை. அக்காமாரில் கோச்சிக்கிறாதீங்க. என் கூட பிறந்த 6 பேர் இருக்காங்க பெண்கள். அப்போ தப்பாக பேசுனா எனக்கு நான் விபச்சாரம் ஒன்று மாத்திரம் செய்யவில்லை. காரணம், அதுக்கு நேரம் இல்லை, யோக்கியம் அல்ல. பாக்கி எல்லா பாவத்தையும் செஞ்சாச்சு. இனி என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொந்த ரத்தத்தால் கழுகி என்னை ஒரு குடும்பத் தலைவனாய் மாற்றினார். ஒரு நாள் காலையில் நான் எங்கோ போக வேண்டும். அன்றைக்கெல்லாம் லேண்ட்ரி டோவிலாம் நிறைய இருக்க மாட்டாங்க. என் சட்டையை தேய்ச்சி வைக்கல. என் மனைவியை சத்தம் போட்டேன், ஏன் நீ எந்தினா நீ சட்டை தேய்க்காது இருக்கிறது, வேகம் தேய்க்கு, ஏன் திட்டாதனுக்கு ஆய்வுன்னு பேசுகிற மேலே. அவன் சொன்ன, சேட்டா நான் இப்போ தேய்க்காமன்னு சொல்லி பாவம் கரிப்பெட்டி, அந்த காலத்தில் கரண்ட் பெட்டியில் இல்லை, கரிப்பெட்டி எடுத்து தேய்க்கிறாப்புல. நான் வேகமாக வந்து கோபத்தில் பேசிகிட்டே இருந்தேன், டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த பெட்டியை தூக்கி முகத்தில் தேய்ச்சி விட்டேன், அவன் முகத்தில். அது நினச்சா இன்றைக்கி எனக்கு கண்ணீர் வரும். அழகான ஆப்பிள் போல இருக்கிற என் மனைவியுடைய முகம் இங்கே வாடி போயிட்டு, அதை நினைத்து பல ஆண்டுகள் அழுதேன் நான். ஆனால் அதை இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இப்படி என் கோபம் எங்கே போச்சுன்னே தெரியலைங்க. என் மனைவி அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பித்தேன். நான் அவளுக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணும் அதுக்கு இரட்டிப்பாக அவளிடத்தில் அன்பு செய்ய மன்னிப்பெல்லாம் கேட்கல, அது மனசில் கேட்டுக்கிட்டேன், அன்பு செய்ய ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். அவள் ஒரு சாரி கேட்டால் 2 சாரி வாங்கி கொடுப்பேன் நான். பிரியமாங்களே, அவளை அலங்கரித்தேன் நான். அவள் என் வீட்டை அலங்கரித்தாள். ஜெபித்து ஜெபித்து என்னை நடத்தினாள். ஒரு குடும்ப பெண்ணுடைய ஜெபம் என்னை மாற்றிட்டு. எவ்வளோ கருமாயப்பட்ட அவள். எங்கள் வீட்டில் 4 குழந்தைகளுங்க. என் மூத்த மக ஹோலி ஃபேமிலி கான்வென்ட்டில் சிஸ்டராக இருக்கிறாங்க, அருள் சகோதரியாக இருக்கிறாங்க. அருமையான 4 பிள்ளைகள். என் பிள்ளைகளுக்கு நான் போதிச்சதே கிடையாது. என் மகன் பேர் எபி. அவனை பற்றி இதுவரையும் அவன் பிறந்தலேருந்து கல்யாணம் முடிச்ச ஒரு குழந்தை இருக்குது, யாரும் அவனை தவறாக சொல்ல மாட்டாங்க.
அந்த ஊரில் எந்த உதவினாலும் அவன் போய் செஞ்சுட்டு இருப்பான். பிரியமானவர்களே, என்னை விட அவன் கருணை உள்ளவனாக இருக்கிறான். 2 பிள்ளைகள், அருமையான 2 மருமக்கள், எனக்கு அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பிரியமானவர்களே, என் குடும்பத்தை கர்த்தர் கட்டினார். பிரியமானவர்களே, அது 6 ஆண் குழந்தைகள், பேர குழந்தைகள். ஒன்று கூட சிசரின் கிடையாது, சுகப்பிரசவம். எங்களுக்கு பேங்கில் பணம் இல்லைங்க, கடவுள் எங்கள் கூட இருக்கிறார். என் குடும்பத்தை அழகாக நடத்துகிறார் ஆண்டவர். அருமையாக சந்தோஷமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, குடும்பத்தை ஆண்டவர் கட்டணும். சங்கீதம் 127 குடும்பத்தை ஆண்டவர் கட்டணும். சரியா? பணங்காசில் இருக்கட்டுங்க, சமாதான சந்தோஷம் வேணுமல்ல. ஒரு பாவி மனம் திரும்பின போது வாழ்க்கை தேவன் மாற்றி அமைத்தார். அதனால் உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? யாக்கோப்பே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது? அந்த பாவம் அந்த அந்த இதை மாற்ற சொல்லி முடிக்கிறேன். அந்த தியானத்தில் வைத்து கண்ணீர் விட்டு அழுதேன், என் இதயத்தை திறந்தேன். உலகத் தலைவர்களை இறக்கி வைத்து விட்டு உங்களால் என் பாவத்தை மன்னிக்க முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்துக்கு ரத்தம் சிந்தினார், ஏற்றுக்கொண்டேன். என்னை இயேசு புதிய மனிதனாய் மாற்றினார், என்னை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினார். அது மட்டுமல்ல, என்னை ஒரு குடும்பத் தலைவனாய் மாற்றினார். இன்றும் எங்களை நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை எப்படி நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்க. குடும்பம் தூய்மையாக இருக்குதா? ஜெபமுள்ள ஒரு குடும்பமாக இருக்குதா? பாவம் இல்லாத ஒரு குடும்பமாக இருக்குதான்னு பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைகளை நெஞ்சோடு வைப்போம். கைகளை நெஞ்சோடு வைத்து கண்களை மூடி ஜெபிப்போம். வாலிபர்கள் உங்கள் கைகளை நெஞ்சோடு வையுங்கள். வாலிப பிள்ளைகள் கைகளை நெஞ்சோடு வச்சு, ஏதாவது தவறுகள் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக இருந்தால் மனசால் மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்கு விரோதமாக செஞ்ச துரோகத்திற்காக மன்னிப்பு கேளுங்க. கடமையில் தவறிற்காக மன்னிப்பு கேளுங்க. இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுவே எங்களை விடுவீங்க ஆண்டவரே. எங்களை குணப்படுத்துங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஏற்றத்தாழ்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. பிரிவு பிளவுகள் மாறட்டும் சுவாமி. மதுபான குடிவீரர்கள் மாறட்டும் சுவாமி. சண்டைகள் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே, நோய்கள் மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிதா, சுதன், பரிசுத்தாவின் பெயராலே